அன்பான மக்களே, உங்களின் அகிரி மணிமூர்த்தி. ஜாலி ஹாலிடேஸ் மூலமாக மலேசியாவிற்கு முதல் நாள் பயணமாக 10 மலை முருகன் கோவிலுக்கு வந்துள்ளோம். இது உண்மையாகவே பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது. இதில் யூடியூப் மூலமாக நேரடியாக பார்த்தாலும் இப்பொழுது முழுசாக இப்போ நேரடியாக பார்ப்பது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஏகப்பட்ட வெளிநாட்டில் வருகை தருகிறார்கள். அதனால் இந்த ஸ்தலம் ரொம்ப சுத்தமாக உள்ளது. 10 மலை முருகன் பெரிய நல்லா பெரிய சிலையாக உள்ளது. இந்த சிலையை பார்ப்பதற்கு நேரடியாக வந்தது உண்மையாகவே ஒரு பாக்கியம். அதில் உள்ள வெளிநாட்டு ஆட்சிகளாம் இங்கே பறவைகளுக்கு இலைகளை, அதாவது தானியங்கள் போடுவதனால் புறாக்கள் நிறைய வருகின்றன. இந்த மலையிலும் புறாக்கள் குடங்களும் நிறைய உள்ளதாக இருக்கிறது. இங்கே 10 மலை மண்டபம் ரொம்ப அழகாக உள்ளது. நல்லா வேலைப்படம் உள்ளது. இந்த 10 மலை முருகன் பார்ப்பதற்கு வெளிநாட்டு அதிகமாக இங்கே வருகிறார்கள். இதில் நாங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது இந்த 10 மலை முருகன் கீழே அழகான மண்டபங்கள் நிறைய உள்ளன. இப்பொழுது இந்த 10 மலை முருகனின் இந்த படிகளில் நாங்கள் பயணிக்க உள்ளோம். சில பேர் வயசானவர்கள் சாப்பிட முடியாது. இவ்வாறு உரங்களாம் நல்லா அந்த தேங்காய் சாப்பிடுது. இந்த 10 மலை முருகன் வாங்க, நீங்கள் ஏறுங்க. அந்த படிகள் அதை பார்க்க முடியாங்க. ஆனால் ரொம்ப சிறப்பாக நிறையா பக்தர்கள் அதிகமாக வருகிறார்கள். அதனால் உண்மையை பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா உள்ளது. கந்தனுக்கு அரோகரா பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்குது. முருகனுக்கு அரோகரா. என்னைப்போல் வயதானவருக்கு அரோகரா வந்திருக்கிறார்கள். முருகனுக்கு அரோகரா. நிறைய பேர் வந்துடுவார்கள். மலேசியா நம்ம தமிழர்கள்லாம் அதிகமாக வருகின்றனர். இங்கே காவடி ஆட்டம், அழகு ஊற்றி நிறையா வந்துள்ளவர்கள். அதனுடைய அம்சங்கள் நிறையா உள்ளன. மலேசியா மக்கள் எப்படி இருக்காங்க. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அருள் வந்துருச்சுங்க. அருள் வந்துருச்சு. நம்ம 2 பேருக்கும் காவி நேரத்தில் வேலாயுத சாமி, இன்னும் பட்டும் மேலே முருகன் படி இருந்து மேலே வருகிறார். உள்ள எத்தனை படி இருக்குன்னு தெரியல. உண்மையே ரொம்ப நல்லா அழகாக வடிவமைத்துள்ளார்கள். வடியில் ரொம்ப குறுகிய காலத்தில் சுண்ணாம்பு ஒரு 3/4 அடி இருந்தால் கூட பரவாயில்ல. சுண்ணாம்பு 1 அடி வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். மலையில் நனைஞ்சு அது மலேசியா அரசாங்க அமையப்பட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குது. 10 மலை முருகன் பட்டு சேவை நல்லா இருக்குது. கீழே உள்ள ஒரு வேலாயுத கோயிலில் ரொம்ப நீட்டாக வடிவமைத்துள்ளார்கள். அதில் உள்ளே போகும்போது கீழே இடுமமலை கோயில் கூட எப்படி பழனி மலையில் இடுமலை இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் அளவுற அமையப்பட்டுள்ளாராம். அதை தாண்டணுன்னா மேலே மலைகளுக்கு மேலே ஒரு சுவை அப்படி, அதாவது ஃபோக்கஸ் லைட் போட்ட மாதிரி ரொம்ப நல்லா ஒளியை கொண்டு இருக்குது. இந்த மலை மேலே அந்த நம்ம வடிவமைப்பு இருப்பதனால் கீழே நல்லா வெளிச்சம் வருகின்றது. இதனால் நல்லா பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது. என்ன அந்த படியில் நடந்துக்கிட்டோம்னா படி பார்த்தீங்கன்னா சிரமமானது. அதை பழனி மலையில் படிகளில் நடக்கும்போது செருப்புகளெல்லாம் கீழே வைத்துட்டு வருவார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, செருப்புகள் போட்டு வருகிறார்கள். இது அதனுடைய இங்கே ஒரு கலாச்சாரம் அப்படி இருக்கிறது. இந்த மேலே மண்டபங்கள்லாம் நல்லா அழகாக அமையப்பட்டுள்ளது. இதற்கு கீழே மக்கள் நிறைய அதாவது முழுவதும் பார்க்கிறார்கள். மேலே அந்த சுண்ணாம்பு பாறைகளை இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சுண்ணாம்பு அப்படியே மலையோடு நுழைஞ்சு அப்படியே தோரணம் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இது பழைய காலத்தில் அமைஞ்சதுனால அப்படி இருக்குது. இப்போ மழை பெஞ்சாலும் கீழே நிறையா தண்ணி நிறையா இருக்கிறது. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது
இங்கே மேலே புறாக்களும் குரங்குகளும் நிறைய உள்ளன. பாருங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தினுடைய அழகே அழகு. ஏன்னா அந்த குகை கோயில் வந்து பாருங்கள் இந்த சுண்ணாம்பு வடிவங்கள் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. அதுக்கு கீழே ஒரு நல்ல மின்சார லைட்லாம் போட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு அழகாக உள்ளது. உண்மையாகவே ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். மலேசியா கவர்மெண்ட் மலேசியா மக்கள் தமிழ் மக்கள் சார்ந்த விழுப்புரம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் உண்டியில் வர வந்திருக்கு. கோலாலம்பூர் உண்டியில் ஒரு உண்டியில் நாளையமானவர்களுக்கு தேவஸ்தானத்தை மூலம் உண்டியில் இருக்கிறார்கள். இது இதனுடைய அமைப்பில் இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அழகான ஒரு மாரியம்மன் உண்டியில் இருக்குது. பக்கத்தில் அப்புறம் உண்டியில் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிறையா வந்து பார்க்கிறார்கள். வெளிச்சம் அழகாக விழுதுங்க. அந்த மேலேருந்து கீழே வந்து வெளிச்சம் அப்படியே விழுந்துருக்கு. அதுபோல் ஒவ்வொரு ஏரியாவும் நல்லா லைட்லாம் போட்டுருக்காரு. இதுபோல் அந்த சிவன் பார்வதி கோயிலுக்கு நாங்கள் போய் சொல்லிடுறோம். இந்த சிவன் பார்வதி ஒரு சின்ன மலை மேலே அப்படியே அமர்ந்திருப்பது போல், அதாவது பழனிமலையில் அமர்ந்திருப்பது போல் இங்கேயும் அமையப்பட்டுள்ளது. அதனால் அதை பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது. அது உண்மையாகவே இந்த பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி அமைஞ்ச இடம். அந்த செல்வ வடிவங்கள் அமையப்பட்டு உள்ளது. இது நம்ம நிறைய பேர் மலையாள மக்கள் வந்து வணங்கி செல்கின்றனர். ஃபோட்டோவும் எடுக்கிறார்கள். கீழே அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இது முழுவதும் பின்னாடி முருகன் கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் அழகாக உள்ளது. இந்த மண்டபத்துக்குள்ளேயே குரங்குகள் நிறையா வந்து முருகன்சனிலிருந்து வேளாயிரம் நிறையா வந்து குரங்குகள் கீழே இறங்குது. உணவுகளை நம்ம பக்தர்கள் நம்ம கொடுக்குறார்கள். ரொம்ப நல்லா அமைந்துள்ளது. இதை தாண்டி நம்ம வரும்போது கீழே வேலாயுதசாமி அழகுற அமைக்கப்பட்டுள்ளார். அந்த கீழே நம்ம நடக்கும்போது கீழே மேலே கூட நம்ம ஏறிட்டு விட்டுலாம் படிக்கிறது. கீழே இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அதாவது ரொம்ப செங்குத்தாக வந்து அந்த செங்குத்தாந்த கீழே இறங்கும்போது படிக்கிறது ஒரு கைப்பிடியை பிடிச்சி தான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இல்லைன்னா கீழே தள்ளுற மாதிரி நமக்கு இருக்குது. இது வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த அந்த மேலே கோயிலை விட கீழே இருக்க வேலாயுதசாமி கோயில் ரொம்ப அளவோடு அமையப்பட்டுள்ளது. இங்கேயும் நல்லா நிறைய பக்தர்கள் வந்து தீபாராதனை நல்லா நான் கூட தீபாராதனை அதை காசிக்கு கூட கட்டிவிட்டார்கள். பக்தர் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. குருக்கள் ரொம்ப நல்லா உபசரணை பண்ணுகிறார்கள். உபசரணை பண்ணுவதில் ஏரியில் இறங்கிட்ட முடியாது. ஆராதனை தீபாராதனை பண்ணி பெரிய கஷ்டமாக குழந்தைல கையில் ஊற்றிக்குங்க. இந்த இது இங்கும் மலேசியா தமிழர்கள் மற்ற கேரளா மக்களும் தீர்த்தங்களை மேலே கொண்டு வந்து சாமிகளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இது வந்து வாடிக்கையாக நடைபெறுகிறது. அழகு ஊற்றி இது பண்ணுறார்கள். காவடி ஆட்டங்கள் நிறைய அவளுக்கு அந்த ஆட்டங்கள் நிறையா உள்ளது. அதன வடிவங்களை படத்துடன் சைடு வைத்துள்ளார்கள். ஆமாம், பூரா பேட்டியில் எடுத்து வந்திருக்கேன். ராம் கணேஷ் பூசாரி ராம் கணேஷ் எல்லாம் மாலை ஓட்டு நமக்கு பயங்கரமாக லட்டு 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 எங்கள் கூடயே வந்துட்டு ரொம்ப நல்லா அருமையான சின்ன பையன். நல்லா அழகாக பேசுவான். இவர் இது நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. போகுது ஒன்று வாங்கிட்டா போகுது. ரொம்ப அழகாக எடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறோம் நல்லா தான் இருக்குது. ஆண்டவன் நம்ம வராட்டுக்கு பெரிய வேலை. இதெல்லாம் ஒரு கொடுப்பானே பண்ணுங்க.